வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஈரான் இந்தியா அதனுடைய உறவு எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பல தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் வர்த்தகம் சார்ந்த சில தகவல்கள் மூலமாக எந்த மாதிரி உறவு வலுப்பெற்று இருக்கு, நிலைநாட்டப்பட்டுள்ளது, அது எப்படி சொல்றாங்கன்னா பர்ஃபெக்ட் டிப்ளமசி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதாவது ராஜதந்திரமோ இதுவோ. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிற வார்த்தையை பல புவிசார் அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமினா என்ன? ஸ்ட்ராட்டஜிக்னா மூல உபாயம், அட்டானமினா சுதந்திரம். மூல உபாயம் சார்ந்த சுதந்திரத்தை இந்தியா அனுபவிச்சுட்டு வருது அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான தகவல். எந்தெந்த மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகத்தினுடைய மதிப்பு 1.24 பில்லியன் டாலர். இன்றைய மதிப்பு 91 ரூபா 92 ரூபா வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி வரைக்கும் வரும். அது ஒரு மதிப்பு. இதில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் மிக மிக அதிகம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா உணவுப் பொருட்கள் தான் அதிகம். பாஸ்மதி ரைஸும் சாதாரண அரிசி. அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி மிக மிக பிரபலம் உலக நாடுகள்லேயே. ஈரானுக்கும் அனுப்புகிறோம். அதை தவிர மற்ற அரிசி, இதை தவிர மிக மிக முக்கியமான டீ மற்றும் காஃபி. காஃபி மேக்சிமம் பிரேசிலேருந்து வருது, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகுது. டீ ஆனால் மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி ஆகுது. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சில விதமான நீராவி பாய்லர்கள்லாம் நம்ம அனுப்புகிறோம். அதுக்கப்புறமா ஃபார்மா, சுகர், சர்க்கரை. ஃபார்மாவில் ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் பல விதமான மெடிசன்ஸ், அதை எல்லாமே அனுப்புகிறோம், நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். எலக்ட்ரிக்கல் மெஷினரியும் பல விதமான மெஷினரிஸும் நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், இது எல்லாமே இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. ஈரான்லேருந்து ஏதாவது வருதா சார் நமக்கு இறக்குமதி செய்கிறோமா அப்படின்னா இருக்குது. ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், பல விதமான ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் நம்ம இறக்குமதி செய்கிறோம். அதை தவிர ட்ரை ஃப்ரூட்ஸ்னு செய்கிறது. அதுக்கப்புறம் ஃபுட்டில் ஆப்பிள் போன்ற பல விதமான பழ வகைகள், இதெல்லாம் நம்ம இறக்கும். இதனுடைய மதிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.44 பில்லியன் டாலர், அதாவது 440 மில்லியன் டாலர் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4,500 கோடி ரூபாய் இருக்கும். இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியா ட்ரேடு சர்ப்ளஸ்ல இருக்கு. அதாவது வர்த்தகம் சார்ந்ததுல இந்தியாவுக்கு சாதகமான ஒரு உபரி வருமானம் கிட்டத்தட்ட 7,500லேருந்து 8,000 கோடி ரூபாய் நமக்கு உபரி வருமானமாக கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி எழலாம். சார் உபரி வருமானம் எப்படி சார் வரும்? அப்படின்னா நமக்கு ஆயில் தேவை, அதாவது கச்சா எண்ணெய், எரிவாயு எல்லாம் இந்தியா கிட்டத்தட்ட 85% வெளிநாட்டிலேருந்து தானே இறக்குமதி பண்ணுறாங்க. ஈரான்லேருந்து அப்போ பண்ணும்போது கொஞ்சமாவது செஞ்சிருப்போமே. இந்த உபரி வருமானம்ன்றது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பின்புலத்தில் ஒரு சின்ன தகவல்கள்லாம் இருக்குது. 1979 ஷா ஆஃப் ஈரான் போயிட்டு இஸ்லாமிக் ஆட்சி வந்தது அங்கே. அதன் பிறகு நடந்த பலவிதமான ஈரானுக்கு எதிரான முன்னெடுப்புகள், அதாவது இந்த சாங்ஷன் சொல்லக்கூடியது, எதிரான தீர்மானங்கள், அது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியா இருக்கட்டும், இல்லை IAEA என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி, இவங்கெல்லாம் கொண்டு வந்த தடைகள், உத்தரவுகள், அதுல எல்லாமே இந்தியா, அப்ப இருந்த காங்கிரஸ் அரசு, இந்திய அரசு ஈரானுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான. அப்ப இவங்க நியூட்ரலா இல்ல, பேர் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அணிசாரா நாடுகள் குழுவுல இருக்கோம் அப்படின்னா, ஆனா அணி சார்ந்தாங்க. யாரோட? அமெரிக்காவோட அணி சார்ந்துதான் இருந்தது இந்தியா. ஏன்னா அப்ப இந்திரா காந்திய கையை முறுக்கித்தான் எல்லா வேலையும் வாங்கிக்கிச்சு அமெரிக்கா. வெளியில பெருமையா பேசுவாங்க, அயன் லேடி அப்படின்னா பேசுவாங்க. பல வீடியோல அதை பத்தி நம்ம தெளிவா எல்லாத்தையும் புட்டு வச்சிருக்கோம். ஸோ அது ஒரு முக்கியம். ஈரானுக்கு இந்தியாவுக்குமான உறவை குட்டிச்சோறு ஆக்கிடுச்சது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க இந்த இந்தியா மற்றும் ருப்பி அதுல பல சிக்கல்களை உண்டு பண்ணி வாங்காம விட்டுட்டாங்க. அதனாலதான் இந்த 2011-12 ஈரான் கூட செய்த வர்த்தகத்துல ஆயில் பாண்டெல்லாம் இஷ்யூ பண்ணுது. அதுக்கு அவங்களுக்கு கடனை கொடுக்காம கடனை வச்சிருந்தாங்க. அந்த கடன்லாம் தீர்க்கப்படாமல் இருந்தது. இப்ப இருக்கிற மோடி அரசு வந்ததுக்கு, பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா தான் ஈரானோட கடன் அடைச்சாங்க, கடன் பத்திரங்களுடைய கடனை அடைச்சாங்க, எல்லாமே அடைக்கப்பட்டது. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அமெரிக்காவினுடைய தடைகள் போடப்பட்டதுனால பண பரிவர்த்தனை மிகப்பெரிய பாதிக்கப்பட்டது. அதாவது டாலர் சார்ந்து இருக்கு. அப்ப ரியால் ருப்பி ட்ரேடு ஆரம்பிக்கல. ஸோ 2019 இந்தியா எண்ணெயோ, கச்சா எண்ணெயோ, இல்லை எரிவாயுவோ ஈரான் எடுத்து வாங்கலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாற்றிக்கிட்டு வருது. எப்படி மாறிக்கிட்டு வருதுன்னா ருப்பி ரியால் ட்ரேடு ஆரம்பிக்க போகிறதாக அறிவிக்கும். பல நாடுகள், பல வளைகுடா நாடுகளோட டாலரை தவிர்த்து செய்ய வேண்டிய முன்னெடுக்கப்பட்டுள்ளது. UAE, கட்டார், சவுதி அரேபியா மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பஹ்ரைன் போன்ற நாடுகள்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஒமான் அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்போ டாலரை தவிர்த்து இந்தியாவின் ருப்பியும் அந்தந்த நாட்டினுடைய ரியால், தினாம், திர்ஹாம் போன்ற இதோட
வச்சு இப்போ வர்த்தகம் செய்வதற்கான முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு வருது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஈரான் கூட நடந்துகிட்டு வந்த எண்ணெய் வர்த்தகம் தடைப்பட்டது. 2019 இந்தியா ஒன்றும் முன்னெடுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் ஈரானுக்கு இந்தியாவினால கிடைக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது உணவுப் பொருள். பாஸ்மதி ரைஸோ சாதாரண அரிசியோ தேயிலையோ எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவினுடைய உறவை விட்டு, அதுவும் இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த உறவு இன்னும் பலப்பட்டுக்கிட்டு தான் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சரி, இது ஒரு பக்கம். இதனாலதான் ஸ்ட்ரெய்ட் ஹோர்மூஸ்ல இந்தியாவுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்படும். அதையும் நம்ம பார்க்கணும். சும்மா எல்லாரும் எழுதுறாங்க, பேசுனாங்க, செஞ்சாங்க, அப்படி கிடையாது. இதுல ஒரு வலை பின்னல் மாதிரி பல சிக்கலான விஷயங்கள் எல்லாமே மிக திறமையாக ராஜதந்திரத்தோட தீர்த்து வைத்தது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களும். அவங்க சேர்ந்து, அதை தவிர அஜித் தோவல் அவருடைய ரோலும் ரொம்ப முக்கியமான ரோல். எல்லாமே அவங்க எல்லாம் முன்னெடுத்து பல நடவடிக்கைகள் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் இது சுமூகமாக தீர்க்கப்படும். இப்ப இதை யோசிச்சு பாருங்க, பல 100 கப்பல்கள் அங்க இந்த ஸ்ட்ரெயிட் பர்ஷியன் கல்ஃப்லையும் ஸ்ட்ரெயிட் ஹோர்முஸை கடந்து வர முடியாம அங்கே தவிச்சுக்கிட்டு நின்று. இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே இன்சூரன்ஸ்லாம் இருக்கு. நான் முன்னாடி போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன், இன்சூரன்ஸ் இல்லாம இவர்களெல்லாம் முன்னாடியே இன்சூரன்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது. இப்பதான் இந்த போர் 28 பிப்ரவரிக்கு அப்புறமா தான் இந்த இன்சூரன்ஸ் பிரச்சனை வந்தது. ஸோ அதெல்லாம் ஆனால் அங்கே வர முடியல, அங்கேயே நிற்குது. அப்படியே இருக்கட்டும். இந்திய கப்பல்கள் சிலவற்று இருக்க மாட்டோம். அது எல்பிஜி எடுத்துட்டு வரதா இருக்கிறோம், கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வரதா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கு என்ன, இந்தியாவில் ஈரானியன் அம்பாசிடரா இருக்க, தூதுவரா இருக்கக்கூடியவர் முகமது பத்தலி, அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு டீட்டெயிலா, பிரஸ் மீட் வச்சே சொல்லியிருக்காரு. நாங்க சிறப்பு வழித்தடங்களை அமைத்து அதற்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இந்தியாவிற்கு சலுகைகள் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறாரு. இதுதான் ராகுல் காந்திக்கு பயங்கர எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்க, எதிர்கட்சியினர் சரி எல்லாம் முடங்கிடுச்சு, மக்களை தூண்டி விடலாம், மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் போராட்டம் வரும். பாருங்களேன், அடுத்தவர்களோட துன்பத்துல இன்பம் கண்டு ஆட்சியை பிடிக்கணுங்கிற மனோபாவம் தான் இருக்கே தவிர, நம்மளும் சேர்ந்து மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படி கிடையாது. ஸோ அவங்க கனவுல மண் அள்ளி போட்டுட்டாங்க. ஈரான் பேசேஜ் கொடுத்துட்டாங்க. இன்னை வரைக்கும் தட்டுப்பாடு கிடையாது. நான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்றேன். கியூபாவை பத்தி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறது. இந்திய தலைவர்கள், அதுவும் குறிப்பா மோடி, அஜித் தோவல், நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், அஸ்வினி வைஷ்ணவ், இவங்களெல்லாம், பியூஷ் கோயல், எல்லார பத்தியும் ஒரு நல்ல வேலைப்பா, ஒரு நல்ல டீம் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு நன்றி சொல்லணும்னு தோணும். கியூபாவை பத்தின வீடியோ பார்க்கும் போது கம்யூனிஸ்ட் நாடு, இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் நாடாவே இருக்கு, அந்த மாதிரிதான். சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்பெஷல் பர்மிஷன், சிறப்பு வழித்தடம், பாதுகாப்பு. ஈரானியன் நேவி மட்டுமல்ல பாதுகாப்பு, இந்திய நேவியை அலோவ் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல போர் நடக்குது, அந்த போரில் ஈடுபடாத ஒரு நாடு தன்னுடைய கடற்படை அங்க அனுப்புறாங்க அப்படின்னாலே ஆபத்து. நீங்க அதுல எப்படியாவது உள்ள இழுத்துருவாங்க, இல்ல குற்றம் சாட்டுவார்கள். உங்க கடற்படை எப்படி இங்க வருது, அப்ப நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்கன்ற கேள்வியெல்லாம் வரும். ஆனா ஈரான் இல்ல, இவங்களுடைய எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் கொண்டு போறதுக்கு பாதுகாப்புக்காக நாங்க அனுமதிச்சிருக்கோன்றாங்க. எப்பேற்பட்ட முன்னெடுப்பு இதெல்லாம் சட்டுன்னு யாருக்கும் புரியாது. அதை தவிர அவர் சொல்லியிருக்காரு, நாங்க ஒன்றும் தனியா இல்ல, ஈரான் எங்க பின்னாடி 2 மிகப்பெரிய சக்திகள் இருக்கு, ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு சைனா. அப்படி அதை சொல்லிட்டு அது எங்கேயாவது வில்லங்கம் ஆயிட போகுது அப்படிங்கிறதுக்காக கூடவே இருந்தாலும் ஈரான் தன்னுடைய சக்தியில அபரிமிதமா இருக்கு, வளர்ந்துருக்கு, இராணுவ பலமெல்லாம் அளப்பரியது அப்படி இப்படின்னா சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அமெரிக்கா எப்பேற்பட்ட ஒரு அராஜகத்தையும் கொடுமையும் செஞ்சிருக்கு ஈரானுக்கு எதிராக அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மினாப் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல 168 குழந்தைகளை டாம் ஹாக் அப்படிங்கிற ஏவுகணையை அடிச்சு அதனால தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. எவ்வளவு ஒரு கொடூரமான செயல் இது. திருப்பி நான் சொல்றேன், ஈரான் உள்ள மத அடிப்படைவாத அரசு மூலமாக பொதுமக்களுக்கு பலவிதமான தகாத செயல்களும் கொடுமைகளும் நிகழ்ந்திருக்கு. அது அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அதுல அடுத்த நாடு தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அமெரிக்கா ஏதோ ஈரான் நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வாங்கித்தரேன், மதத்திலிருந்து விடுதலை வாங்கித்தரேன், கன்வர்ஷன்ல இப்ப ஈடுபட்டு இருக்காங்க தீவிரமா, அதையெல்லாம் கொண்டு வராங்க. இப்ப சமீபத்துல ஒரு சில அறிவிப்புகள்லாம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஒரு பப்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்மையை ரெடி பண்ணிட்டாங்க, ஈரான்ல கொண்டு நிலைநிறுத்தி. டெல்சி ரொட்ரிகியூ எப்படி இருக்காரு வெனிசுவேலா, என்ன சொன்னாலும் எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க ஈரான். ஆனா அதுக்கு வராது, ரொம்ப கஷ்டம்.
வெனிசுவேலாவும் ஈரானும் ஒரே சமநிலைப்பாடுல கிடையாது அப்படிங்கிறத ட்ரம்ப் உணரல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு, நாங்க எங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளை மிக மதிப்புடன் மரியாதையுடன் தான் பார்க்குறோம், நடத்துகிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய எதிரியான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு இராணுவ தளங்களை கொடுத்து, விமான தளங்களை கொடுத்து, விமானப்படைகளுக்கான உதவிகளை செஞ்சு அங்கே இருந்து எங்களை தாக்குதல் செஞ்சு நாங்கள் எப்படி இதை பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த மாதிரிலாம் சொல்லும்போது தான் உறுதியான ஒரு நிலைப்பாடு என்ன, இந்தியாவிற்கும் ஈரானுக்குமான உறவு மிக மிக உறுதியானது. அது 2500 வருட உறவு. பர்ஷியாவா இருந்த காலத்திலிருந்து இந்தியாவோட வர்த்தக உறவுலாம் இருந்திருக்கு. இன்னைக்கு இது அமெரிக்கா 350 வருட நாகரிகம். அது நாகரிகம்னு கூட சொல்ல முடியாது, அநாகரிகம் தான் அவங்க செய்யறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அவரெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட இந்தியாவோட எங்களுடைய உறவு நன்றாகத்தான் இருக்கு. இந்தியா தான் எல்லாத்தையும் முன்னெடுத்து இந்த போர் நிறுத்தத்துக்கான வழிமுறைகளை மற்ற நாடுகளோடு கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு அறிவுறுத்தி செய்யணும் அப்படின்னு ஈரானுடைய கோரிக்கையாக வச்சிருக்காரு. ஈரானிய தூதுவர் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் முகமது ஃபதேலி அப்படிங்கிறவர், இந்தியா ஈரான் வர்த்தகம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. விரைவில் இந்த ரியால் மூலமான எண்ணெய் வர்த்தகமும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு பல விதத்தில் அது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இந்திய மக்கள் அனைவருக்குமே எந்த சங்கடமும் இல்லாமல் ஆகிவிட்டோம். உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி.